எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து 8வது நாளா நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்மால் கேப் மட்டும் இது வரைக்கும் 22% வந்து ஃபால் ஆயிருக்கு அதனுடைய பீக்ல இருந்து. இதுல குறிப்பா செக்டார் வைஸ்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா செக்டார்ல அதிகமாவே செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ரீசன்ட் வீக்ல வந்து இருந்தது. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ஃபார்மா வந்து இந்தியாவில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது யூஎஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபார்மா. இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத ரீசெண்டாக நடந்த யூஎஸ் மீட்டிங்கில் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கு வந்து இன்னுமே செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தது. ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ங்கிறது நம்ம என்ன டேக்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் விதிப்பாங்க. ஸோ அதுதான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். இது இல்லாமல் அடிஷ்னலாக நாங்கள் டேக்ஸ் வந்து கொடுப்போம். எதுக்குன்னா செமிகண்டக்டர், பாராமெடிக்கல், ஸோ இதுக்கெல்லாமே வந்து அடிஷ்னலாக டேக்ஸ் நாங்கள் விதிக்க போகிறோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தது. ஸோ இதனால் யூஎஸ் மீட்டிங்கில் ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகும்னு நினச்சோம். பட் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வீக்லியில் பார்த்தீங்கன்னா சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லைன் 22,923ங்கிறது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லைன். இந்த சார்ட் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னாக்கா பொசிஷனலாக இந்த ஒரு ட்ரெண்டு கிட்டத்தட்ட 2023 மேல இருந்து மார்ச்ல இருந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது அடுத்த சப்போர்ட் வந்து ஓவரால் இங்கே செகண்ட் சப்போர்ட் மேஜரான இந்த சப்போர்ட் 21,300ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியது ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் ரீஜன். இந்த வீக் மட்டும் 22,800க்கு பிலோவில் ஒரு க்ளோசிங் நடந்தது அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த மாதிரி டபுள் பாட்டம் இருக்குது இல்லையா, இது பிரேக் அவுட் ஆச்சுனாலும் நமக்கு ஓவரால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிடும். அகெயின் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுக்கும். ஸோ க்ரூஷியலான சப்போர்ட் லைன் வந்து 22,800, 22,750ங்கிறது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லைன். குறிப்பாக இதுக்கு எபோல இருக்கும்போது, அதாவது எப்போதுமே ஒரு டபுள் பாட்டம் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இடத்துல மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு ஈக்குவலாக வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து புல் பேக் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லையும் கரெக்டாக டபுள் பாட்டம் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது, 23,180 வரைக்கும் ரைஸ் ஆகிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். லைவ் மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிஎம்ஆர் புட்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் குரூப்பில் எக்ஸ்க்ளூசிவாக நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்டு பப்ளிக் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட் லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த லெவல்ஸ் வந்து ரீசெண்டாக க்ரூட் ஆயில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணது, என்னுடைய சப்போர்ட் வந்து 6,150 ப்ரிடிக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் க்ளோசிங் வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக 6,149 தான் அதனுடைய க்ளோஸு. ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அந்த லெவல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி இப்படி தான் என்னுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன். ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து February 19th நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து March 9th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்க்ல வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஓஏ டேட்டாவை பொறுத்தளவுக்கு அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,300ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதிகமான ஓஏ டேட்டா பில்டப் ஆயிருக்கிறது 23,300. அதே நேரம் சப்போர்ட்டுங்கிறது 22,500. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் நம்ம வந்து பார்க்கும்போது 22,700 பார்த்தோம். இந்த வீக் அதிகமாக பில்டப் ஆயிருக்கிறது 22,500. அப்போ மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா அதிகமான கான்ட்ராக்ட் வந்து 22,500 தான் இருக்குது சப்போர்ட்டிவ் ரீஜன். இன்கேஸ் இந்த சார்ட் வந்து நமக்கு வந்து ரீசன்ட் லோ 22,775 பிரேக் ஆகும்போது இன்னுமே ஃபர்தராக அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 22,500ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். செக்டார் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டார் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார் தான் அதிகமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அண்ட் ஃபால் ஆயிருக்கு. இதில் மூணாவது வந்து ஃபார்மா செக்டார் ஆல்சோ.
ரியாலிட்டி செக்டாரில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரீசன்னாலையும் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருந்து இருக்குது இதில். அதே நேரம் ஃபார்மா செக்டார்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு பாருங்க. PSU பேங்க்ஸ் ஆல்சோ செல்லிங் ப்ரெஷர். மீடியா செக்டாரில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். எனர்ஜி செக்டாரில் செல்லிங் ப்ரெஷர். இன்ஃப்ரா அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு, ஸ்மால் கேப், மிட் கேப். ஸோ இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கும் இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனது இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் ஆனது இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்கேஸ் இது மேலே ரைஸ் ஆகணும் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கணும். ஆனால் போல அகைன் கீழே ஃபால் ஆகி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுதோ அப் டு இந்த லெவல் 6230, 6330 கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகெயின் 6100, 6010ங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். கோல்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கா. நம்ம ரீசெண்டாக லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸில் வந்து சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு கோல்டு வந்து இந்த இடத்துல பை பண்ணாதீங்க. ஏன்னா 86,400ங்கிறது மேக்சிமம் அது வரைக்கும் தான் போகும். ஒரு ஃபால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஃபால் வந்து நடக்கலாம். 79,000, 78,500 வரும்போது மட்டுமே அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் ரேலி வந்து கொடுக்கும். இப்போதைக்கு கோல்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பொசிஷனலாக எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த சார்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்விங் மாதிரி தான். ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆகுது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி புல் பேக் எடுக்குதா. அகெயின் ஃபால், அகெயின் ரைஸ், அகெயின் ஃபால், அகெயின் ரைஸ். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பீக்ல இருக்கு. இந்த பாட்டம் அவுட்டுக்கு வந்து வரும். ஏன்னா இது வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 78,500ங்கிறது பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரீஜனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் கரெக்ஷனில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபைன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.